அடக்குதலை முடக்குதலை வேலறுப்போம், குருதி வலையில் போரிப்போம். பட்டா கத்தல் பாய்ந்திடுங்கள், ரணகல நொடிகள். எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா. சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். வெல்வோமே கருப்பு கொடைக்கு கீழே செய்தியாளர்கள் சுத்தி நின்னு வளைச்சு போட்டோ எடுக்க தனுஷ் அவர்களோட இந்த வீடியோ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு இருக்கு. குபேரா படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் இது. கேஷுவலான ஒரு டிஷர்ட்ல தலைய கோதிக்கிட்டே தனுஷ் அவர்கள் நடந்து போய் கேரவன்ல ஏறுறாங்க. பான் இந்தியா பிலிமா மல்டி லாங்குவேஜ்ல ரெடி ஆயிட்டு இருக்க குபேரா படத்துல ராஷ்மிகா மந்தனா அவர்களும் தனுஷ் அவர்களும் தான் இணைந்து ஜோடியா நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட எதிர்பார்ப்ப இந்த படம் பெற்றிருந்த நிலைமையில இப்போ இந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு. வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்த கீரைக்கட்டை வச்சு ஒருத்தர் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டிட்டு வராரு சொன்னா நம்ப முடியுதா? மதுரையில இருந்து புறப்பட்டு இப்போ உலகத்தையே மிரள வச்சுட்டு வர இந்த இளைஞர் யாருப்பா? பாரம்பரிய உணவு வகைகளை வச்சு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகியிருக்கிற இந்த ஸ்ரீராம் பிரசாத் யார்? சின்ன வயசுல நம்ம பார்த்த கார்ட்டூன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கீரை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொல்லி வளர்த்திருப்பாங்கல்ல. ஆனா அந்த கீரை பிசினஸ் மூலியமா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம்ப்பா அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கவங்க தான் ஸ்ரீராம் பிரசாத் அப்படின்றவங்க. மதுரையை சேர்ந்த இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க. ஐடி துறையில வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபரா தான் இருந்திருக்காங்க. ஆனா 2007ல தனக்குன்னு ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ல ஆன்லைன்ல எப்படி நம்ம காய்கறிகளை விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2015ல எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லாம எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருந்தாங்களாமா. ஆனா அவங்களுடைய முயற்சி எப்பவும் விடல அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க விவசாயத்துல நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்க விவசாயத்துக்காகவே ஒதுக்கி இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் 2017ல 1.5 லட்சம் ரூபாயை வச்சு கீரைக்கடை.com அப்படின்ற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மொபைல் ஆப் மூலியமாவும் வெப் மூலியமாவும் எப்படி நம்ம கீரையை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீரையை முதல் நாள் அவங்க சேல் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் வெறும் 100 ரூபாய் தானாமா. 200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவங்களுடைய ஷோரூம் 2018ல 2000 ஸ்கொயர் ஃபீட்டா மாத்திருக்காங்க. அதுல 150 வகையான கீரைகளை டிஸ்பிளே பண்ணி அதையும் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துல காஞ்சு வாடி போகக்கூடிய கீரையை எப்படி நம்ம உலக நாடுகளுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு கீரை சூப் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க.